அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு தன்னை நபி என்று வாதிடக்கூடியவர்கள் சில பேர் தோன்றினார்கள். அவர்கள் விஷயங்களில் முஸ்லிம்களுக்கு சொல்லப்பட்ட அறிவுரையை மறந்தவர்களாக ஆகி அவர்கள் பின்னால் செல்லக்கூடிய ஒரு கூட்டங்கள் உருவாகியிருக்கிறது. இந்த கூட்டம் பல்வேறு பெயர்களால் அழைக்கப்பட்டிருக்கிறது. மிர்சா குலாம் அகமது என்று சொல்லக்கூடிய ஒருவரை நீங்கள் பார்க்கலாம். குர்ஆனுடைய கட்டமைப்பு என்பது 19 என்ற எண்ணுக்குள் கட்டுக்குள் இருக்கிறது என்று சொல்லி 19 என்ற ஒரு கூட்டம் உருவாகி ரசாத் கலிஃபா என்கின்ற ஒருவனை இறை தூதராக வந்துவிட்டார் என்று ஒரு கூட்டம் சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வையும் நாம் பார்க்கலாம். இது மாதிரியான நபர்கள் அவர்கள் தங்களை அடையாளப்படுத்திக் கொள்வதற்காக நாங்கள் இறை தூதர்கள் என்று வாதிடுகின்றனர். இந்த மாதிரியான தங்களை ஒருவர் இறை தூதர் என்று சொன்னால் ஒரு முஸ்லீம் அவர்களிடம் எந்த விதமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இறை தூதர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டியிருக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், எனக்கு பின்னால் ஏராளமான போலியான நபர்கள் தோன்றி தங்களை நபி என்று வாதிடுவார்கள். அது எந்த அளவுக்கு அவருடைய எண்ணிக்கை இருக்கும் என்று சொன்னால் 30 போலி நபிகள் உருவாவார்கள். அல்லாஹ்வின் தூதர் போலி நபி என்று சொல்லி நம்மளை எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். 30 பொய்யர்களான தஜ்ஜால்கள் தோன்றுவார்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்ன செய்தி புகாரியில் 3609வது ஹதீஸாக நீங்கள் பார்க்கலாம். அப்போ இந்த போலியான நபிகள் எப்படி உருவாகிறார்கள்? இறை தூதர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு எந்த நபியும் வரமாட்டார் என்பதற்கு அடையாளமாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உவமையை சொல்லி காட்டிய ஒரு செய்தி ஏராளமான ஹதீஸ்களில் நீங்கள் பார்க்கலாம். ஒரு மனிதர் ஒரு வீட்டை அழகாகவும் நேர்த்தியாகவும் கட்டினார். ரொம்ப அழகான ஒரு வீடை ஒருத்தர் கட்டுறாரு. அந்த வீட்டில் எல்லா அம்சங்களும் இருக்கின்றன. அந்த வீட்டை மக்கள் சுற்றி பார்க்கிறார்கள். ஒரு கல் மட்டும் இல்லாமல் இருக்குது. இது எல்லாம் அழகாக இருக்கிறது. ஒரே ஒரு கல் மட்டும் இல்லை. இந்த ஒரு கல்லை அந்த இடத்துல வைத்து விட்டார்கள் என்று சொன்னால் அந்த வீடு முழுமை பெற்றுவிடும் என்கின்ற மாதிரியான ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த இடத்தில் ஒரு கல் இல்லை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, மக்கள் அந்த வீடையெல்லாம் பார்த்து இந்த இடத்தில் அந்த கல் இருந்திருக்கக்கூடாதா என்று அந்த மக்கள்லாம் சொல்கிறாங்க. அப்போ இந்த உவமையை உதாரணம் காட்டி அல்லாஹ்வின் தூதர் சொல்லக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால், அந்த இஸ்லாமுடைய மார்க்கம் நபிமார்களுடைய வரவு என்பது இந்த வீட்டை போன்றது. ஏராளமான நபிமார்கள் உலகத்திற்கு வந்திருக்கிறார்கள். அவர்கள் ஒரு அழகான வீட்டை கட்டி அதில் எந்த குறையும் இல்லாமல் மக்கள் பார்வைக்கு விட்டு சென்ற அந்த வீட்டை போல அழகான ஒரு கொள்கையை உலகத்துக்கு சொல்லிவிட்டு சென்றார்கள். இறுதியாக அந்த வீட்டில் எப்படி அந்த கல் இல்லையோ அந்த மாதிரியான ஒரு கல்லாகத்தான் நான் இருக்கிறேன். அந்த வீட்டை முழுமைப்படுத்தக்கூடிய அந்த கல்லாக நான் இருக்கிறேன். அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, இஸ்லாமிய கொள்கையை முழுமைப்படுத்தக்கூடிய அந்த கல் நானாக இருக்கிறேன். நான் தான் இறுதி தூதராக இருக்கிறேன். நபிமார்களுடைய அந்த இறுதி தூதராக நான் இருக்கிறேன் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி புகாரியில் 3535வது ஹதீஸாக நீங்கள் பார்க்கலாம். அப்போ இறை தூதர் அவர்கள் உவமையாகவும் சொல்லிவிட்டார்கள்.
எனக்கு பின்னால் 30 நபி போலியாக உருவாகிறார்கள் என்ற ஒரு எச்சரிக்கையை நமக்கு சொல்லியிருக்கும்போது, இறை தூதர்கள் விஷயங்களில் நாம் மிகவும் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். இந்த மார்க்கத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு எந்த நபியும் கிடையாது, எந்த நபியும் வர முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் இறுதியான ஒரு நபி என்ற அந்த கருத்தில் நாம் முழுவதுமாக உடன்பட்டு, மற்ற போலியான நபர்கள் நானும் நபி என்று தங்களை வாதிடுவார்கள் என்று சொன்னால் அவர்கள் விஷயத்தில் கடுமையாகவும் எச்சரிக்கையாகவும் இருந்து கொள்ள வேண்டும். நாம் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டவர்கள். அவர்களுடைய இந்த மார்க்கத்தில் நாம் முழுமையாக இருந்திருக்கிறோம். மறுமையில் வெற்றி நமக்கு முக்கியமானதாக இருக்கிறது என்பதை மனதில் வைத்துக்கொண்டு, இந்த மாதிரியான போலி நபி பேசும் மக்களிடமிருந்தும் நாம் கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம், கவனமாக இருந்து கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் என்ற இந்த சிந்தனையை இன்றைய செய்தியாக உங்களுக்கு தந்தவனாக இதை முடித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.